A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 16 verse 6 to 10. ஸோ Proverbs 16 அதில் 6லேருந்து 10. ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது வேர்ஸ் 6ல் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் பரிசுத்தவனாக இருந்தால் அவனுக்கு அவன் பாவங்களை அடுத்து அவனோட நம்பிக்கையினால் அவனுக்கு என்ன நடக்கும், அவனோட பாவங்களை பரிகாரம் பண்ணுவான் ஆண்டவர். அதுக்கடுத்து verse 7 verse 8ல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினா நம்மளுக்கு சமாதானம் வரும். அதுக்கப்புறம் பரிசுத்தமான வாழ்க்கை இது ஒரு சொத்தோட மிக விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் 10வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு சாலமன், ஆண்டவர் உலக பிரகார ராஜாங்களோட பெரியவர்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற அதிகாரம் verse verse 6, 6வது verse, which says, by steadfast love and faithfulness iniquity is atoned for, and by the fear of the Lord one turns away from evil. So 6வது வசனத்தில் பார்க்க போது, by steadfast love and faithfulness iniquity is atoned for, and by the fear of the Lord one turns away from evil. So இதிலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ண போகிறோன்னா, ஒரு சம்திங் தட் நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, நம்ம ஆண்டவரோட அன்பு தான் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை உருமாற்றும். எப்படி நம்மளை என்ன உருமாற்றும், நம்மளோட இதயங்களை உருமாற்றி என்ன பண்ணும், அதை சுத்தப்படுத்தும். எதுலேருந்து சுத்தப்படுத்தும், துர்மாக்க செயல்கள்ல இருந்தும் எப்படி அசுத்தமான செயல்கள்லேருந்து நம்மளை சுத்தப்படுத்தும். ஸோ காட்ஸ் லவ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் our hearts and it turns us away from evil. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு அழுக்கு கரைப்பட்ட துணி. இப்போது ஒரு துணியில் கரைப்பட்டால் நம்ம எப்படி அதை கரையை போக வைப்போம், நம்ம ஒரு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஏதோ பவுடர் யூஸ் பண்ணி we will wash it. ஆனால் அந்த பவுடர் போட்டு வாஷ் பண்ண போது கூட அது எந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணுவோம், வாஷிங் மிஷின் இல்லைனா நீங்கள் பக்கெட்லேயே தண்ணி எடுத்தாலும் சுத்தமான தண்ணியில் தான் என்ன பண்ணுவீங்க, துணிகளை கழுவுவீங்க. அதே அழுக்கான தண்ணியில் போட்டு துணியை கழுவோமா, யாரோ கழுவுவீங்களா? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்தால் பண்ணுறதே வேஸ்ட்னா திரும்பியும் அழுக்காக தான் திரும்பி வரும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இதயங்கள் அந்த துணி மாதிரி அழுக்கான இதயங்கள். அந்த இதயத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா யாரால் பண்ண முடியாது, ஒன்லி காட். ஏன்னா God is the only one who has a pure cloth. ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த சுத்தமான துணி. நம்ம எல்லாருமே, இது பசங்களாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், எல்லாரோட இதயங்கள் என்னன்னா கரப்பட்ட இதயங்கள் தான். அந்த இதயத்தை யாரால் மாற்ற முடியும்னா, only God's pure heart. ஆண்டவரோட சுத்தமான இதயம், அவரோட இதயம் மட்டும்தான் பரிசுத்தம், holy, pure. only that heart can transform our hearts. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கரையுள்ள துணியை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட கரைப்பட்ட இதயங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு it is only possible by God's pure heart. அது எப்படி நம்மளை மாற்றும், அது எப்படி நம்மளை மாற்றோம்னா, நம்ம ஒரு வாழ்க்கையில் மாற்றோம். எப்படி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன கட்டளைகளை பரிசுத்தவானா ஒழுக்கத்தோட தாழ்மையோட அவரோட உதவியோட நம்ம நடந்தால் மட்டுமே அதை மாற்ற முடியும். ஏன்னா காட் என்ன பண்ண மாட்டார், நம்மளை உடனே மாற்ற மாட்டார். நம்ம அவரோட வழியில் அவரோட பாதையில், அந்த கடினமான பாதையில் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ்க்கை சுலபமாக இருக்காது. ஒரு கிறிஸ்தவனாக மாறினா கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையில் நடக்க தான் எப்படி பண்ணுவார் ஆண்டவர், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்திகரிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சேஞ்ச் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை he will make us righteous, கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் நம்ம அப்படி என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம டெய்லி என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் we should prioritize righteousness. நம்ம பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கைக்கே நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஆண்டவர் சித்தத்தில் எப்படி வாழணுன்றத நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் என்ன உலக பிரகார பொருட்களுக்கு தேடி போகாமல் நான் எப்படி ஆண்டவரோட வார்த்தையில் இன்னும் மூழ்க முடியும், எப்படின்னா அவரோட வழியில் இன்னும் நடக்க முடியும், இன்னும் வேகமாக நடக்க முடியும், அந்த மாதிரியே
நம்ம குறிக்கோளில் இருக்கணுமே மீற நம்ம ஏன் சொல்லி எதிர்க்கூடாது. ஓகே, இந்த வேலைக்கு அந்த வேலை ப்ரொமோஷன் என்ன பண்ணுறது, சம்பளம் என்ன பண்ணுறது, இல்லைனா ஸ்கூல் பசங்களாக இருந்தால் மார்க் அந்த மாதிரி உலக பிரகார விஷயங்கள் முக்கியம்தான். ஆனால் நம்ம ப்ரையாரிட்டி எது இருக்கணும், நம்மளுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே எது இருக்கணும், அவரோட வார்த்தையில் நான் எப்படி இன்னும் முன்னேறதுன்னே இருக்கணும். ஸோ that is what I want us to take away. Thank you.